வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? தமிழக உறவுகளே எப்படி இருக்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு காலத்தை, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டீங்க. அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் தோற்கடிச்சிட்டீங்க. தமிழ் தேசியத்தை தோற்கடிச்சிட்டீங்க. தமிழ் தேசியம் தோற்கடிக்கப்பட்டதால் அண்ணனுக்கும் பாதிப்பில்லை, தமிழ் தேசியவாதிகளுக்கும் பாதிப்பில்லை. பாதிப்பு தமிழர்களாகிய உங்களுக்குத்தான், தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ் மக்களுக்குத்தான். ஏன்னு சொன்னால் உங்களோட எதிர்காலம், உங்களோட பிள்ளைகளோட, உங்களோட சந்ததியோட எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாயிட்டது. அண்ணனுக்கு இது அண்ணன் என்ற தோல்வி என்று நாங்கள் நினைக்காதீங்க. ஒரு காலம் இது அண்ணன் தோல்வி இல்லை, மக்களாகிய உங்களுடைய தோல்வி தான். அவருக்கு நீங்கள் தமிழ் தேசியத்துக்கும் அண்ணன் சீமானையும் தோற்கடித்தது. அண்ணனுக்கு இது வெற்றி. நாளைய வரலாறு அண்ணனையும் அண்ணனுடைய தம்பி தங்கைகளையும் கண்டிப்பாக பொறிக்கப்படும். எங்கள் தலைவருடைய வரலாறு எப்படி பதியப்பட்டிருக்கோ, இன்றைக்கு வருங்கால சந்ததியினருக்கு அந்த வரலாறு எப்படி பதியப்பட்டிருக்கோ அதே மாதிரி அண்ணனுடைய வரலாறும் கண்டிப்பாக வருங்கால சந்ததியினருக்கு பேசும். வருங்கால சந்ததியினர் அண்ணனுடைய வரலாறை பேசும். நீங்கள்தான், மக்களாகிய நீங்கள்தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வரலாற்று நாயகங்களை தோற்கடித்த பெருமை உங்களைத்தான் சாரும். நீங்கள் தான் நாளைய வரலாற்றில் ஒரு துரோகத்தனத்தை நீங்கள் தான் அடைய போகிறீங்க. அண்ணனுக்கு பெருமை தான் வரலாறு பேசும். தம்பி தங்கைகளுக்கும் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்களுக்கும் இதனால் எந்தவித இதுவும் இல்லை. எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு என்னவாக போகும்ன்றதை உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக தமிழ் இருக்கும். கண்டிப்பாக அண்ணனுடைய திட்டங்கள் நிறைவேறியிருந்தால் அது பெருமைக்கும் எதிர்கால முன்னேற்றத்துக்கும் வழி வகுக்கும், நம் சந்ததியை காத்திருக்கும். ஆனால் இப்போ அண்ணன் நீங்கள் தோற்கடித்ததால் அண்ணனுக்கு பெருமை, அண்ணனுக்கு வரலாறு பேசும். ஆனால் உங்களையும் வரலாறு எப்படி சொல்லும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். அது வரலாறு சொல்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இருக்காது. ஆனால் உங்களோட சந்ததியை பற்றி யோசிச்சிங்க. உங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கூட்ட பிள்ளைகளை பற்றி யோசிச்சிங்களா? யோசிச்சு பார்த்து ஓட்டு போட்டிங்களா? இப்போ சும்மா ஒரு சினிமாக்காரனுக்கு பின்னாடி உங்களோட கவர்ச்சியில் போட்டிங்க. நாளைய நிலைமை எதிர்பார்த்தீங்களா? நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி எல்லாம் எப்படி கிடைக்க போகுது? இவர் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக, மக்கள் பிரச்சனையை முகம் கொடுத்துருக்கிறாரா, அல்லது பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு பதிலளித்துருக்கிறாரா? பத்திரிகையாளர் மூலம் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை சந்திச்சிருக்கிறாரா? இப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். நன்றி உறவுகளே.